வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகல்யாவோட ஊருக்கு இது வந்து ஆக்சுவலாக கிராமம்னு சொல்லுவாங்க. ஊருக்கு வந்து ப்ரைடுக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போது காமிக்க போகிறது வந்து அகல்யாவோட ஊரில் கொஞ்சம் இதெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் இந்த ஸ்டோரி படத்தில் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இடம்லாம் பார்த்ததே இல்லை. எனக்கு இதெல்லாம் நிறைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இங்கே வந்தது. ஸோ ஆக்சுவலாக ஆடெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது, மாடெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. ஆனால் அந்த ஒரு தீம் வந்து இங்கே தான் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் போகலாமா? வாங்க. இதெல்லாம் ஃபோனை விட நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. ஸோ அகல்யா காலைல தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துருச்சு அகல்யா. இப்போது டைம் வந்து கரெக்டு 6:45 ஆச்சு கைஸ். நம்ம வந்து ப்ரைடு வீட்டுக்கு போகிறோம். அகல்யோட ரிலேட்டிவ் தான் ஆக்சுவலாக. ஸோ ப்ரைடு வீட்டுக்கு போகிறோம், காமிக்கிறோம். ஓகே முடிச்சிட்டோம். இப்போது கரெக்டாக 9 o'clock ஆச்சு. திருப்பி அகல்யா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளும் குளிக்கணும், திரும்ப நம்ம டியூட்டிக்கு ஏறணும். ஸோ நம்ம போகணும். ஏன்னா திரும்ப ஒரு சாரீ கூட இருக்குது. ஸோ அது பண்ணிட்டு தான் நம்ம வந்து அகாடமிக்கு போக முடியும். அப்புறம் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு திடீர்னு சப்ஸ்கிரைபர் ஆகிறதுனால நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ எனக்கு அதில் எல்லாம் எந்த இதுவுமே இல்லை, நான் ரியாக்ட் பண்ணதும் இல்லை. ஆனால் என்னை சப்போர்ட் பண்ண நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிளேஸ் பார்க்க நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னா கேரளா சைடெலாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா நான் இருக்கிற இடம் ரொம்ப சிட்டினால் இது மாதிரிலாம் ரேரு தான். ஆனால் நல்லாயிருக்கு. நைட்டு தூங்கும்போது நல்லா கூலிங்காக இருந்துச்சு. இங்கே ஆக்சுவலாக ஃபேன், ஏசி எதுவுமே வேணாம். ஹீட்டுன்னா ரொம்ப ஹீட்டு, கூல்னா ரொம்ப கூலாக இருக்குது. அகல்யா வந்துட்டேன். யாரு நீ? யாரோ பேய் மாதிரி, பிச்சைக்காரி மாதிரி வருது அகல்யா. இதான் அகல்யா விட்டு வலி, வாசல்ல வலி. நல்லா இருக்கே. இந்த அகல்யாவோட வீடு எனக்கு பர்சனலாக அகல்யாவோட வீடு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஆனால் வரும்போதெல்லாம் நான் யூடியூப் இருந்துச்சு, அப்போல்லாம் வீடியோ பண்ண முடியலை. நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ராயிங் பண்ணும்போது எடுக்கிற மாதிரி நம்ம வீடு தான். நான் என்ன பண்ணேன் உங்கள் வீடுன்னா சமைச்சு வாக்கா தோசை வீடும் நீ நடக்கிற லுக்குக்கு எந்த சம்மந்தம் நெகி வைத்திய மாதிரி இருக்கீங்களா தெரியுதுல்ல. வேணா ஏன் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லெமன் இருக்குது. லெமன் இருக்குங்க. வேறு என்ன இருக்குது? கீரை, இது இந்த ஹிபாஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இது ஏதோ சொல்லிச்சு. இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அது ஒன்று தெரியும். எங்கள் ஊரில் இல்லை, அதனால தெரியாது. ஆமாம், ரோஸ் எல்லாம் ரேர். அகல்யா நினச்சிட்டு இருக்கு ரோஸ் எல்லாம் அகல்யா வீட்டில் மட்டும்தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற ஆச்சரியம் கதை நான் பார்த்தேன் நோண்டெல்லாம் சொல்லிட்டு. நல்லா இருக்கு கைஸ். அகல்யா வீட்டு பின்னாடி இருக்கிறதா இதெல்லாமே நல்லா இருக்கு. ஃபுல்லாகவே செடியாக இருக்கு. பாதையே குனிஞ்சுதான் போகணும். இந்த பாதையெல்லாம் இல்லை. அதெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கு. ஓடிடு. புளிய மரம் இருக்கு. நீ சொன்ன இடம் மாதிரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஐஸ் நம்ம மேக்கப் முடிச்சிட்டோம். இப்போது ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப முடியும். சாரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சாரிக்காக வெயிட் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணாதான் இவங்களை இங்கே கிளப்பலாம். இல்லை விளாகுக்கு தான் எடுக்கிறேன். நம்மகிட்ட
புதுசாக ஒரு ஐஸ்கிரீம் கிடச்சிருச்சு. 5 ரூபா தான். நான் உங்கள் பேக்கு வந்து உடச்சி வாங்கலாம் கைஸ். தேங்க்யூ. அந்த 5 ரூபா இதில் எத்தனை வாங்கினீங்க? அந்த ஃப்ளேவர் ஆக்சுவலாக சாக்கோபாரோட மினி சாக்கோபார் நல்லாயிருக்கும். ஓகே, அது என்ன ஃப்ளேவர்னு பாருங்கள். சேம். இன்னொன்று இருந்துச்சு, நான் தின்னுட்டேன். ஆமாம், அது வேறு ஃப்ளேவர். நல்லா நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம். அகல்யா ரொம்ப டயர்டு, நானும் ரொம்ப டயர்டு. எனக்கு வந்து ஃபீவரும் அகல்யாக்கு சளியும் பிடிச்சிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே டேமேஜ் ஆகிட்டேன். ரிட்டன் வந்தோம் கைஸ். இது மட்டும் இல்லை, பஸ்ஸில் ஃபுல்லாக சாங் போட்டுருச்சு, புதுசாக போட்டிருந்துச்சு. நம்ம எப்போவுமே கேட்குற காமன் சாங் தான், பட் நல்லா இருந்துச்சு. அதனால் என்னால் ரொம்ப தூங்க முடியலை. நான் அதையும் கேட்டுட்டு அப்படியே வெளில பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் ரொம்ப லேட்டானோம். அதனால தான் நிறைய விஷயம் வந்து எடுக்க முடியலை. விஷயம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அந்த ஹவர்ஸ் ஃபுல்லாக நம்ம பஸ்ஸில் நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன சொல்கிறது, தூங்கிட்டு இருந்ததுனால தான் எடுக்க முடியலை. இப்போ அது ஃபினிஷ்ட் ஆச்சு. அப்புறம் நாங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்துட்டோம் கைஸ். அப்போ இன்றைக்கி எங்களோட ஈவினிங் வரை உள்ள ஒரு டே வந்து இப்படி தான் ஒரு ப்ரைடல் டே போயிடுச்சு. ஸோ என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.